நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சமூகத்துக்கு வருகிறோம். இந்த அற்புதமான ஆண்டவரே, ஜூன் மாதத்தின் முதலாவது நாளில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்குற அந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்க, ஆண்டவரே வாக்குத்தத்தங்களோடு இந்த புதிய மாதத்தை நாங்கள் பிரவேசிக்க நீர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை காப்பவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை போஷிக்கிறவர் ஆண்டவரே. கடந்த 5 மாதங்கள் கண்ணின் மணி போல் எங்களை காத்து வழி நடத்தி ஆண்டவரே இம்மட்டுமாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் காண்பிக்கிற உடைய தயவுக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்திலையும் கர்த்தாவே நீர் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறீர், எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர், எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிறீரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமை அடைகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இந்த முழு ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட போட்டாரே. காத்தவர் காப்பாரு கருணையாலே, காத்தவர் காப்பாரு அன்பினாலே, காத்தவர் காப்பாரு கருணையாலே, காத்தவர் காப்பாரு அன்பினாலே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட போட்டாரே. காத்தவர் காப்பாரு கருணையாலே, காத்தவர் காப்பாரு அன்பினாலே, காத்தவர் காப்பாரு கருணையாலே, காத்தவர் காப்பாரு அன்பினாலே. பாவ சாபத்தில் சிக்கின என்னை ரத்தம் சிந்தி ரட்சித்தீர் நீரே. பாவ சாபத்தில் சிக்கின என்னை ரத்தம் சிந்தி ரட்சித்தீர் நீரே. வாக்கு நீரே, என் பாவம் போக்கி நீரே, வாக்கு குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே. ரட்சகரே சூனிரே, என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் கை விடுவதில்லையே, என்னை காப்பவர் உறங்கு
உறங்குவதில்லையே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தே, வழிகாட்டி என்னை மீட்டு காத்தீரே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தே, வழிகாட்டி என்னை மீட்டு காத்தீரே. நீ வல்ல மீட்பரே, என் நல்ல மீட்பரே, நீ வல்ல மீட்பரே, என் நல்ல மீட்பரே. என்னை வழி நடத்தும் தெய்வம் நீரே, என்னை வழி நடத்தும் தெய்வம் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவி விடுவதில்லையே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. சுகமில்லாமல் துன்பப்பட்டே, வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. சுகமில்லாமல் துன்பப்பட்டே, உம் வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. என் நோய்கள் சுமந்தீரே, என் வலிகளேற்றீரே, என் நோய்கள் சுமந்தீரே, என் வலிகளேற்றீரே. பரிகாரி கர்த்தர் நீரே, பரிகாரி கர்த்தர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் கல்லாட போட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. அறிஞனாய் இருந்த என்னை பெரும் சீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. தரித்திரனாய் இருந்த என்னை பெரும் சீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. உம் துதிகள் பாடுவேன், தினமாக மகிழுவேன், உம் துதிகள் பாடுவேன், தினமாக மகிழுவேன். ஐஸ்வர்ய சம்பன்னீரே, ஐஸ்வர்ய சம்பன்னீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கல்லாட போட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே
ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை காக்கிறவராக நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் கர்த்தாவே எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல், ஆண்டவரே உறங்காமல் எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவராக, ஒரு நாளும் எங்களை தள்ளாதவராக, உடைய கருணையினால் எங்களை பாதுகாக்கிறீரே, காக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாக்கிறதற்காக, எங்களை தப்புவிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். கர்த்தர் கடந்த 5 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து சுகபத்திரமாக நம்மை காத்து தப்புவித்து இந்த 6வது மாதத்தின் முதல் நாளில் நம்மோடு கூட நம்மை வழிநடத்தி, நம்மை ஆற்றி தேற்றி, நம்மை சுமந்து இந்த 6வது மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக, தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் கொஞ்சமும் பின்வாங்காதவர்களாக அவரை நாம் தொடர்ந்து விசுவாசித்து இந்த 6வது மாதத்தில் நாம் பிரவேசிப்போம். என்னோடு கூட தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அவருடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா கட்டளையிட தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் குகையிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் சேவிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னான். இந்த வசனத்துடைய 2வது பகுதி, கடைசி பகுதி நாம் வாசிக்கும் பொழுது அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். நீ இடைவிடாமல் சேவிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை ரட்சிப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக, நம்மை காக்கிற தேவனாக, நம்மை ரட்சிக்கிற தேவனாக தேவன் செயல்படுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தானியேலை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, தானியேல் ஒரு நேர்மையான, ரொம்ப கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு தேவனுடைய மனிதனாக அவன் இருந்தான். அவன் ராஜாவுக்கு உண்மையானவனாகவும், தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனாகவும், தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேற ஒரு தேசத்திலிருந்து இந்த தேசத்தில் ஒரு அடிமையாக அவன் கொண்டு வரப்பட்டான். மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இந்த நாளில் நாம் பார்க்கும்பொழுது வெறும் ஒரு IAS அதிகாரியை போல ராஜா அவன் வந்து அடிமையாக வாழ்ந்து இந்த தேசத்தில் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் அவன் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவருடைய விசுவாசம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, தேவன் பேரில் மிகவும் அதிகமாக இருந்ததுனால அந்த தேசத்தினுடைய சட்ட திட்டங்கள் திடீரென்று மாற்றப்படுகிறது. அந்த ராஜாவை வணங்கும்படியாக, அந்த ராஜாவுக்கு ஆராதனை செய்யும்படியாக, அந்த ராஜாவினுடைய பாதங்களில் விழுந்து வணங்கும்படியாக அந்த தேசத்திலே ஒரு சட்டம் இயற்றப்படுவதை நாம் முன்பாக இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த தேசத்தில் வாழ்கிற எல்லா மக்களும், ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா மந்திரிமார்களும் அதிகாரிகளுக்கும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த ராஜாவுக்கு முன்பாக வந்து அவரை சேவிக்க வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு முன்பாக பணிந்து அவரை வணங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை அந்த தேசத்திலே இடப்படுகிறது. ராஜாவுக்கு முன்பாக தானியேல் ஒரு காலமும் வணங்க மாட்டேன் என்பதை அவன் தன் மனதிலே உறுதியாக செயல்பட ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய விசுவாசம் அவனை, நாம் இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவருடைய விசுவாசமே, அவன் தேவன் பேரில் வைத்திருந்த அந்த விசுவாசமே அவனை சிங்க குகைக்கு
கொண்டு போய் விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. நான் சொல்கிறேன் பாருங்க, தேவனுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், தேவன் பேரில் நீங்கள் அன்பு செலுத்தி அவருக்கு மாத்திரம் நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்று சொன்னால், அவருடைய அந்த அடிச்சுவடைகளை பின்பற்றி, அவருடைய அந்த கட்டளைகளை பின்பற்றி அவருக்கு மாத்திரம் நீங்கள் சேவிப்பீர்கள் அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகளோடு நீங்க ஒத்து போகாமல், காம்ப்ரமைஸ் ஆகாமல், அட்ஜஸ்ட் பண்ணாம தேவனுக்கு மாத்திரம் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இந்த தானியேலும் அப்படிதான் ஒரு சூழ்நிலையை அவனுடைய வாழ்க்கையிலே சந்திப்பதை நான் பார்க்க முடிகிறது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்ததுனால, தேவன் பேரில் ரொம்ப அதிகமாக விசுவாசம் உள்ளவனாக இருந்ததுனால அவனுடைய விசுவாசம் இங்கே பரீட்சிக்கப்படுகிறது, அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. 16வது வசனத்தில் நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். ராஜா கட்டளையிட, ராஜாக்கு அவனை சிங்கக்கபில போடணுங்கிறதுக்கு ஒரு விருப்பமும் கிடையாது. முன்பாக இருக்கிற சில வசனங்களை வாசிக்கும் போது, 14வது வசனங்களை வாசிக்கும் போது, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ராஜா அவனை நேசிக்க ஆரம்பிச்சான். ராஜாவுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ராஜா தரியு தானியேலை நேசித்தான் என்றே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் அப்படி மரிக்க கூடாது, சிங்க கபியில போடப்படக்கூடாது, அவனை எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு ராஜா மிகவும் அவன் பேரில் பிரயாசப்படுகிறான். வேதம் சொல்லுகிறான், அந்த நாள் முழுவதும் சூரியன் அஸ்தமாவும் மட்டும் அவனை காப்பாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறான். ஆனால் அந்த தேசத்தினுடைய சட்டம், மேதிய பரிசியர் சட்டத்தை மாற்ற முடியாததனால் விருப்பம் இல்லாமலேயே தானியேலை சிங்க குகைக்கு அனுப்ப வேண்டிய நிலை ராஜாவுக்கு ஏற்படுகிறது. இது தானியேலுக்கு ஒரு பெரிய சோதனை. அவன் தேவன் பேரில் வைத்திருந்த அந்த விசுவாசத்துக்கு வந்த ஒரு பெரிய சோதனையாக இருக்கிறது. தானியேல் நீதிமானாக இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான், எந்த தவறுமே செய்யவில்லை. ஆனால் அந்த தேசத்தின் சட்டம், மேதியர் பார்சிகர் சட்டத்தை மாற்ற முடியாததுனால ராஜா அவன் பேரில் அன்பு வைத்திருந்தாலும், அவனை காப்பாற்றுவதற்கு மிகவும் அதிகமாக பிரயாசப்பட்டிருந்தாலும் ராஜா விரும்பினதை செய்ய முடியாத ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது. அதனால்தான் 16 வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், தானியேலை சிங்க கபில போட்ட பிற்பாடு அவன் சிங்க குகைக்குள்ள எட்டி பார்க்கிறான். ராஜா அவன் சொல்றான், அவனுக்கு தெரியும் தானியேல் உத்தமனாக இருக்கிறான், நீதி செய்கிறவனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான், அவனுடைய தேவனுக்கு அவன் பயந்தவனாக இருக்கிறான். ராஜாவுக்கு தெரியுது அவனுடைய தேவன் அவரை தப்புவிப்பார் என்று. அதனால தான் 16வது வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். சில நேரங்களில் நீதிமான்கள் அநீதியான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை அல்லது சூழல் ஏற்படுகிறது. ராஜா விரும்பியும் அவனை காப்பாற்ற முடியல, அவனுடைய நண்பர்களும் அவனால காப்பாற்ற முடியல. மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சட்டம் காப்பாற்ற முடியல. ராஜாவே விரும்பியும் காப்பாற்ற முடியல, நண்பர்கள் காப்பாற்ற முடியல, சமுதாயம் காப்பாற்ற முடியல. நான் சொல்றேன் பாருங்களேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் மாத்திரமே நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு மேல இருக்கிறவங்க நம் பட்சமாக இருந்தும் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற மனநிலையில் அவர்கள் இருந்தாலும், சில சூழல்கள் அவர்களை கட்டாயப்படுத்தி நம்மை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும்,
தேவன் முடியாத காரியங்களை நமக்கென்று மாற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்து அந்த சூழலில் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவன் அவரை நேசிக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் சகல காரியங்களும் நன்மையானதாகவே மாற்றுகிறவராக இருக்கிறார். அது அக்கினி சூளையாக இருந்தாலும் சரி, அது சிங்கங்களின் குகையாக இருந்தாலும் சரி, சிங்க கெபியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அவரோடு ஐக்கியத்தில் வாழ்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை காப்பாற்றாமல் தப்புவிக்காமல் இருக்கவே முடியாது. அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவானதாக மாறுகிறது என்று ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தெரிகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவர்களிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தானியேல் தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறான். அவன் எருசலேமை நோக்கி தன் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக திரும்பி 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவனுக்கு தெரியும், இந்த சோதனையிலிருந்து கர்த்தர் என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று தானியேலுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருடைய விசுவாசத்தில் கொஞ்சமும் அவன் அசைக்கப்படவே இல்லை. ராஜா அவனை காப்பாற்ற விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு விரோதமாக அங்கிருந்த அதிகாரிகள் எப்படியாவது இவனை கதையை முடிச்சிடணும், எப்படியாவது இவனை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணம் ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை. கர்த்தர் அவனை காப்பாற்றினார், தப்புவித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்துடைய 2வது பகுதியை பார்க்கும்போது, தானியேலை கொண்டு வந்து ராஜா கட்டளையிட்டாச்சு. அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க கெபியிலே போட்டார்கள். அப்படின்னா இது ஒரு டெத் சென்டென்ஸ் மாதிரி. அவனை தூக்கி உள்ள போட்டவங்க அவர்களுடைய பார்வையில் தானியேலின் வாழ்க்கை முடிந்து விட்டது போல தோன்றுகிறது. அவ்வளோதான், தானியேலோட கதை முடிஞ்சிருச்சு. அவனுக்கு ஒரு மரண தண்டனையை விதிச்சாச்சு. இனி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையில் அவனை போட்டவர்கள் ஒருவேளை யோசித்திருக்கலாம், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு, இனி தானியேல் அப்படிங்கிற ஒரு ஆள் இனிமேல் இருக்க போகிறதே கிடையாது. அப்படி மனிதருடைய பார்வையில் தானியேலின் வாழ்க்கை முடிந்து விட்டது போல இங்கே தெரிகிறது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகள் சிங்க குகை போன்ற சோதனைகளை ஒருவேளை சந்திக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இனி அவனால் எந்திரிக்க முடியாது, அவ்வளோதான், இனிமேல் முடிஞ்சிருச்சு, இனி அவனால் மீண்டு வரவே முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அவன் நஷ்டத்திலே இனி கிடப்பான், அவ்வளோதான், அவன் வேலை போச்சு, இனிமேல் அவனுக்கு வேலையே கிடையாது, அவன் குடும்பம் இனி மேலே வரவே வராது, இந்த நோயின் கொடுமை உச்சத்தில் இருக்கிறது, இவன் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை ஒருவேளை ஏற்படலாம். பொருளாதார நெருக்கடி, பொருளாதார தோய்வு, விலைவாசி உயர்வாக இருக்கிறது, இவ்வளோ உயர்ந்திருக்கிறதுனால எப்படி குடும்பத்தை நடத்துவது, எப்படி பிழைப்பது, எப்படி நான் சேமிப்பது, எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுவது, எல்லாமே முடிந்தது அப்படிங்கிற ஒரு நிலையில் உங்களுடைய பார்வையில் நீங்கள் ஒருவேளை எண்ணி பார்க்கலாம். உங்க சூழ்நிலை ஒருவேளை சிங்க குகையின் சூழ்நிலை போல இருக்கலாம். ஆனால் சொல்கிறோம் பாருங்களேன், தேவன் நம்மை சோதனையிலிருந்து எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிங்க கெபியிலே தானியேல் போடப்பட்டிருந்தாலும் அவன் தன்னுடைய அந்த விசுவாசத்தில், அவனுக்கு தெரியும் அவனுடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது என்று அவன் நன்றாக அறிந்திருந்ததுனால ஒரு பயமும் இல்லை, ஒரு கலக்கமும் இல்லை, ஒரு பதட்டமும் இல்லை. அவன் அந்த சோதனையின் மத்தியில், அந்த பற்றாக்குறையின் மத்தியில், அந்த பயத்தின் மத்தியில் அவன் கொஞ்சம் கூட அசைக்கப்படவே இல்லை. ஏன்னா அந்த சிங்க
குகைக்குள்ள அவன் வீசப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதில் ஒரு மாற்றமும் அவன் எண்ணத்தில் ஏற்படவே இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் சூழ்நிலை எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த சிங்க குகை போன்ற சூழ்நிலையில், அந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தில், விலை உயர்வுகள் மத்தியில், நோயின் உச்சத்தின் மத்தியில், பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம் நான் வாசிக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினி ஜுவாலையின் வழியா நடந்து போகும்பொழுது அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். வேதம் முழுவதுமாக இந்த ஒரு தலைப்பின் கீழாவே நாம் பார்க்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களோடு கூட தேவன் இருந்தார். சொல்ல பாருங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. சோதனைகளை கண்டு பயப்பட தேவை கிடையாது, சோதனைகளை கண்டு அஞ்ச தேவை கிடையாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த அவர் சித்தமாக இருக்கிறார். அது சிங்க குகையா இருந்தாலும் சரி, பொருளாதார கஷ்டமா இருந்தாலும் சரி, கடன் பிடியாக இருந்தாலும் சரி, வியாதியின் உச்சமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிராயுதபாணியாக தனிமரமாக நின்று கொண்டிருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்களோ அந்த தேவன் பேரில் உங்களை விசுவாசத்தை உறுதியாக, ஸ்டேபிளாக, இருமனமாக இல்லை, நீங்கள் உறுதியாக நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தின் 3வது பகுதியை வாசிக்கிறோம். நீ இடைவிடாமல் சேவிக்கிற உன் தேவன். தானியேலின் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான ஒரு சாட்சி. அவனை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அவன் யாரும் நல்லா தெரியும். ராஜாவே அவனது விசுவாசத்தை அறிந்திருந்தான். ஆனால் ராஜா அவனை தூக்கி போட்ட பிற்பாடு ராஜா அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற, நீ இடைவிடாமல் எந்த தேவன் பேரில் விசுவாசத்தை வைத்திருக்கிறாயோ அந்த தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று ராஜாவே அவனை பார்த்து சொல்றான். அல்லேலூயா. தானியேலின் வாழ்க்கையை குறித்து அந்த ராஜாவுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இந்த மாதத்தை நான் உங்களை பார்த்து கேட்குறேன் பாருங்களேன், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களுக்கு விரோதமாக பெரிய ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்களா? அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து தெரியுமா? நமது வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்கிறதா என்பதை குறித்து நாங்கள் யோசித்து பார்க்கணும். தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து அந்த ராஜாவுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அந்த ராஜா அந்த தானியேல் போடப்பட்ட இடத்துல குகைக்கு முன்பாக அவனை பார்த்து சொல்றாரு. அந்த வசனத்துல வாசிக்கிறோம், ராஜா தானியேலை நோக்கி, எங்க அவன் கீழே சிங்க குகையில இருக்கான், ஆனா தானியேல் மேல இருந்து அவனை எட்டி பார்த்து சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். யார் அவனை தூக்கி குகையில போட்டாங்களோ அவனே அவனை பத்தி சொல்றான், எப்பா நீ நல்லா ஜோம் பண்ணுற ஆள், எருசலேமை பார்த்து 3 வேளை ஜோம் பண்ண ஆள் இல்லை, என் சட்டத்துக்கு நீ கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, உனக்கு விரோதமாக என் ஆட்களே பெரிய சூழ்ச்சிகளை செய்திருந்தாலும் உன் தேவன் யார் அப்படிங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். என்னை பற்றி உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஒருவேளை ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறேன், நான் போட்ட சட்டத்தை நானே மீற முடியாத நிலையில் உன்னை காப்பாற்ற முடியல, நான் ஒரு ராஜாவாக இருந்தும் உன்னை ஒரு காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்கிறேன், ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று ராஜா அவனுக்கு தைரியத்தை சொல்றாரு. நான் சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை குறித்து எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்கிறாங்க. நாம் வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இல்லாமல் தினந்தோறும் தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தானியேல் தினந்தோறும் 3 வேளை ஜெபித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் ரொம்ப நிலைத்திருந்தான். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது என்ன தெரியுமா ஆகும்? உலகத்தில் இருக்கிற மக்கள்
கவனம் உங்கள் மேலே ஈர்க்கப்படும். When you are standing firm in your faith, when you are standing firm in the confessions you do, the people of the world will be attracted by your faith. இங்க பாருங்க, ராஜாவை ஈர்க்கப்படுறான். அவன் சொல்றான், நீ ஆராதிக்கிற தேவன், நீ 3 வேளை ஜெபம் பண்ற அந்த தேவன் உன்னை காப்பாற்றுவார்ப்பா. ஒருவேளை அந்த தைரியத்துல தான் இந்த தானியேலை தூக்கி சிங்க கவியில போட்டிருப்பான். நம்ம காப்பாற்ற முடியலனாலும் அவன் ஆராதிக்கிற அந்த கர்த்தர் அவனை காப்பாற்றுவார்னு ராஜாக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் தூக்கி அவனை என்ன செஞ்சிருப்பான். His faith, Daniel's faith, Daniel's boldness, Daniel's bold confession attracted the king towards him. Hallelujah. சொல்றேன் பாருங்களேன், உங்க விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்கிறது? மக்களை தன் பக்கமாக ஈர்க்கிற விசுவாசமாக இருக்கிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்படின்னா உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொன்னா, யூ ஆர் த லைட். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய அறிக்கைகள், உங்களுடைய மனது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வாயின் வார்த்தைகள் வெளிச்சமாக இருக்கிறது. நீங்க அந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது, வியாதிகள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, புறக்கணிப்பு வரும்போது, தோல்விகள் வரும்போது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப தற்காலிகமானது. நான் அதை குறித்து கவலைப்படுவது கிடையாது, நான் கலங்குவது கிடையாது. நான் தனிமையாக இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆறுகளை கடக்கும்பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அக்கினி ஜுவாலை என்னை பற்றாமல் இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் நீங்கள் உறுதியாக இருக்கும்பொழுது உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசமாக இருக்கும். தானியேலுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அவன் சூழ்நிலை ரொம்ப உறுதியாக இருக்கான். அவன் சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்டிருந்தாலும் நான் நினைக்கிறேன் அவன் ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப ஸ்கின்னியாக, அந்த சிங்கங்கள் போல ரொம்ப பசியாக இருந்திருக்கலாம். ஆனால் இவன் அடிமையாக இருந்தான்ல, கரிமீன் கூட சாப்பிடல. அந்த நாட்டுக்கு வந்த அத்தனை அடிமைகளும் நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க. ராஜாவின் மேஜையிலிருந்து அவங்களுக்கு திராட்சை ரசம்லாம் கொடுக்கப்படுது. ஆனால் இவன் மரக்கறியை தான் தின்னான், பருப்பை தான் தின்னான், கீரையை தான் தின்னான். யோசித்து பாருங்களேன், சிங்கம் கூட இவனை பார்த்து இவன் எலும்பும் தோலுமா இருக்கான், இவன்ட்ட என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த சிங்கம் கூட சாப்பிட பிடிக்கல அவனுக்கு. ஆனால் he was very weak. He would have been very weak by his physical stature, but he was very strong in his faith. அவனை பார்த்து சிங்கம் கூட என்ன பண்ணல, இவனெல்லாம் போய் சாப்பிடணுமா அப்படின்னு சிங்கங்களுக்கு ஒரு வேளை தோணி இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் ரொம்ப உறுதியாக அவன் இருந்தான். ராஜா அவனை பார்த்து சொல்கிறாரு, அவர் உன்னை தப்பு வைப்பார், அவர் உன்னை காப்பார், அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் உன்னை பாதுகாப்பார். சொல்கிறேன் பாருங்களேன், இந்த மாதத்தில் அந்த தேவனை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது பிரச்சனையே வராதுன்னு கிடையாது. கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக பற்றாக்குறைகள் வரும், கண்டிப்பாக சோதனைகள் வரும், கண்டிப்பாக நிந்தனைகள் வரலாம், கண்டிப்பாக தனிமையின் சூழ்நிலை வரலாம், கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்தாலும், மனதார உங்களுடைய நல்வாழ்வை விரும்பினாலும், வெல்விஷராக இருந்தாலும் சில காரியங்கள் அவர்களை கட்டுப்படுத்தலாம். அந்த கட்டுப்பாட்டு நிமித்தமாக நீங்கள் புறக்கணிக்கப்படலாம், சிங்க கெபியில வீசப்படலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நிலைப்பாட்டை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் கைவிட்ட இடத்தில் தேவன் உங்களோடு இருந்து செயல்படுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தியமற்ற சூழ்நிலைகளில் தேவன் அற்புதங்களை செய்வார்
என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பு சரியான நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். தேவன் சரியான நேரத்தில் உங்களை தப்புவிப்பார் என்கிற நிலைப்பாட்டை விட்டு நீங்கள் ஒரு நாளும் விலகவே கூடாது. துன்பங்கள் வரும். சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். துன்பமே கிடையாதுன்னு கிடையாது, சோதனைகளே கிடையாதுன்னு கிடையாது. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். your faith will be tested. ஆனால் நீங்கள் நீதிமான்களா இருக்கிறதுனால கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை தப்புவிப்பார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீக்கி விடுவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 6வது மாசத்துல நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், தானியேல் எப்படி சோதிக்கப்பட்டானோ அப்படி ஒருவேளை நீங்க சோதிக்கப்படலாம். ஆனால் நீங்கள் நீதிமானா இருக்கிறதுனால தானியேலின் ஜெப வாழ்க்கை, தானியேல் தேவனோடு இருந்த அந்த ஐக்கியம், தானியேலுக்கு தேவனோடு இருந்த அந்த ஒரு நல்ல உறவு, நான் நினைக்கிறேன் அதுதான் அவனை சிங்க கபிக்கே கொண்டு போனது. காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. அவன் உணவில் அட்ஜஸ்ட் பண்ணல, லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்ணல, தேவனோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. அவனுடைய அந்த நேர்மையான தேவனுக்கு பக்தியோடு இருந்த ஒரு வைராக்கியம் அவனை சிங்க கபிக்கு கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் அவனுடைய விசுவாசத்திலிருந்து அவன் கொஞ்சம் கூட தளர்ந்து போகவே இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் தேவன் மறக்கவே மாட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாளும் கைவிட்டது கிடையவே கிடையாது. சிங்கங்களின் நடுவிலும் தேவ தூதனை அனுப்பி நாம என்ன பார்க்கிறோம்? தானியேல் காப்பாற்றப்பட்டான். தேவன் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார், அவனை தப்புவித்தார் என்று நாம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த விரும்புகிறார். உங்களுடைய அந்த சோதனைகள் சாட்சிகளாக அவர் மாற்ற விரும்புகிறார். இந்த 6வது மாதத்தில் ஒருவேளை சிங்க குகை போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். He will never leave you. He will never forsake you. இது தானியேலின் தோல்வி கிடையாது, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை அந்த இடத்துல கொண்டு வரப்படுகிறது. தானியேலின் தோல்வியின் இடம் கிடையாது சிங்க குகை, அது தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட இடமாக இருக்கிறது. அது பார்ப்பதுக்கு தானியேல் தோல்வி அடைந்த மாதிரி ஒரு தெரியலாம். ஆனா நான் சொல்றேன் பாருங்களேன், அந்த சிங்க குகையின் மத்தியிலே தேவனுடைய நாமம் மகிமை அடைகிற ஒரு இடமாக அது மாறுகிறது. தேவன் எல்கைகளை தாண்டி உங்களுக்கென்று செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக, இந்த 6வது மாதம், இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தாவே ஜெப வாழ்க்கை ஆண்டவரே உறுதியாக இருக்க உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. தானியேல் எப்படி ஜெபத்தின் மூலமாக உம்மோடு இருக்கிற அந்த உறவின் மூலமாக அவருடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பினானோ, அதே விதத்தில் கர்த்தாவே ஜெப வாழ்க்கையில் நாங்கள் உறுதியாக இருக்க நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரே தேவனை விட்டு ஒரு நாளும் விலகாதவர்களாக, தேவன் பேர்ல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துல கொஞ்சமும் பின்வாங்காதவர்களாக, ஆண்டவரே எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணாம, காம்ப்ரமைஸ் ஆகாம உறுதியாக நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனின் வாக்குத்தத்தங்களை முழுமையாக நம்புகிறவர்களாக, ஆண்டவரே சோதனையில் தேவன் செயல்படுகிறார் என்பதை நினைவில் கொள்ள கர்த்தாவே, அதில் நாங்கள் உறுதியாக நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எப்படி தானியேலின் சிங்க கெபிக்குள்ள நீர் சென்றீரோ கர்த்தாவே, அவனை எப்படி காப்பாற்றினோ, சிங்கங்களின் வாய்களை எப்படி நீர் கட்டினீரோ, அப்படியே கர்த்தாவே செயல்படுகிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஒருவேளை சிங்க ககிபிலே இருந்தாலும் இடைவிடாமல் தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக, இடைவிடாமல் தேவனை சேவிக்கிறவர்களாக,
சிங்க குகையிலும் தேவன் எங்களை கைவிட மாட்டார் என்கிற நிலையிலே கர்த்தாவே நாங்கள் வாழ அந்த எண்ணத்தில் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே, உம்மோடு இருக்கிற உறவு, ஜெபம் கர்த்தாவே, வேத வாசிப்பு எல்லாம் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த மாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. பிசாசின் தந்திரங்களிலிருந்து தப்புவிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கர்த்தாவே நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.